இன்றைக்கி வந்து நான் பதனி கூட லெமன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். சுத்தமான பதனி, இது வந்து மாலை பதனின்னு சொல்லுவாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. நான் ஈவினிங் குடிக்கிறேன். ஸோ ஒரு வீடியோக்காக தான் இந்த கண்டென்ட் எடுக்கிறேன். லெமன் வந்து கொஞ்சம் பதனி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லெமன் இதில் புழிஞ்சு ஊற்றுறேன். ஸோ இதோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் வந்து நம்ம பதனி குடித்தா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை வந்து ஒரு மாதம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமான பதநீர் கூட இந்த லெமனை வந்து சேர்க்கும்போது இதில் வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோவாகுது. ஸோ இப்படி லோவாகிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இந்த சுத்தமான பதநீர் ப்ளஸ் நம்ம லெமன் சேர்த்து சாப்பிடும்போது எலக்ட்ரோலைட்ஸ் நமக்கு கிடச்சிருது. ப்ளஸ் இந்த வெயில் காலத்துக்கு எங்கள் ஊர் சைடு தூத்துக்குடி, திருச்செந்தூர் சைடெலாம் எங்கள் ஊர் சைடு வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கு இந்த சுத்தமான பதநீர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் இதை வந்து இந்த லெமன் கூட பதனி கூட லெமனை வந்து ஒரு மாதம் குடித்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சுகரும் அந்தளவுக்கு ஸ்பைக் ஆகலை. ப்ளஸ் வந்து பாடியும் சில்னஸாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு மாதமாக நல்லா குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, சுகர் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு பதநீர் குடிக்க ஆசை வந்துச்சு அப்படின்னா அந்த சீசன் டைமில் பதனி கூட லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து சுகர் வந்து அந்தளவுக்கு ஸ்பைக் ஆகாதுங்க. நான் இதை பெர்சனலாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லை, சுகர் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் கம்மியாக குடிச்சிடுங்க. சுகர் இல்லை அப்படின்னா ஒரு 250 ml, அதாவது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பதனி வந்து தாராளமாக குடிச்சிக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு. நான் வந்து நைட்டு குடிக்கிறேன். நைட்டு குடிக்காதீங்க, ஒரு 11 மணி 12 மணி அந்த டைமில் குடிங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் இந்த பதநீர் கூட லெமன் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான குளுக்கோஸும் கிடச்சிரும். ப்ளஸ் உடம்புக்கு தேவையான பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கான குளிர்ச்சி தன்மையும் இந்த பதனிலேருந்து நமக்கு கிடச்சிருங்க. ஸோ இதேமாதிரி இந்த பதனியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த சீசன் டைமில் கிடைக்கிற இயற்கையான பானங்களை வந்து குடித்து அதோட பெனிஃபிட்ஸை பயன்பெற்று கொள்ளுங்கள். சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அளவு கம்மியாக குடிங்க. சுகர் இல்லாதவங்க ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிச்சிடுங்க. உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.